சோ ஆர்ஆர் தோக்க காரணம் என்ன அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் இன் குவாலிஃபை டூ அந்த பாயிண்ட்ஸ் தான் சார் பார்க்க போறோம். முதல்ல டாஸுங்க அன்லைக்கிங்க சஞ்சு சாம்சன். ஏன்னா எந்த கேப்டன் டாஸ் இருந்தாலும் போலிங் எடுத்திருப்பாங்க. ஏன்னா சேப்பாக்ல எதிர்ப்பு நடந்த மேட்ச் எல்லாமே டியூ வந்திருக்கு நைட் மேட்சஸ்ல. அண்ட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா டியூ வரல. செகண்ட் ஹாஃப்ல தொக்கா மாட்டிட்டாங்க ஆர்ஆர் பேட்ஸ்மேன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரோக் ஆயிட்டாங்க சொல்ல முடியும். நம்பர் 2 சஞ்சு சாம்சன் பவர் பிளேல அஸ்வினுக்கு ஒரு ஓவர் கொடுத்திருக்கலாம். எதுக்கு ரெண்டாவது ஓவரும் கொடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு அஸ்வின் தான் சொல்ல முடியும். அண்ட் தேர்ட் அஸ்வினோட போலிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாட்டா போட்டாருங்க. அதனால தான் ரன்ஸ் பயங்கரமா லீக் பண்ணாரு. அவரோட யூசுவல் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போட்டிருந்தாருன்னா டெஃபினட்டா அந்த பிச் கொஞ்சம் உதவி இருக்கும். ஆனா அவர் அப்படி போடல. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான விஷயம். அண்ட் நம்பர் 4 கண்டிப்பா கேட்மரோட பேட்டிங். ஏன்னா அவர் வந்து லிட்டரலி பிரஷர் அவர் மட்டும் எடுத்துக்கல, ஆப்போசிட் பேட்ஸ்மேன் கொடுத்தாரு. ஸ்டில் ஜெய்ஸ்வால் நல்லா விளையாண்டாரு. பட் கேட்மோர் நிஜமா ஒரு சொதப்பல் இன்னிங்ஸ். அண்ட் நம்பர் 5 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சஞ்சு சாம்சன் அண்ட் பராகோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் க்ரூஷியல் டைம்ல. ஏன்னா விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க அவுட் ஆயிட்டீங்க. அட்லீஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணாரு. பேட் கமின்ஸ் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் அகைன்ஸ்ட் டர்ன் அடிக்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அந்த அளவுக்கு டர்ன் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு ஹெட் மேரியாவது முன்னாடி இறக்கி விட்டு ஒரு கவுண்டர் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய திங்கிங்கே இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப சாதாரணமா விளையாட மாதிரி இருந்தது. இதான் என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்கள் நடத்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.